டோர்னமெண்டா செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் மிராக்கல் 11 வர்சஸ் ஜிஜோ. ரெண்டு டீமுக்கான மேட்ச். பேட்டிங்ல இருக்குது இங்க ஜிஜோ. ஓனிங் பேட்ஸ் பண்ணா ஸ்ட்ரைக்கிங்ல இருக்குது படையப்பா. முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க ஐயப்பன் 7 ஓவர் மேட்ச் டாஸ் வின் பண்ண மிராக்கல் 11 ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. விட்டு தட்டுன்னு ஃபீல்டர் கையிலன்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. கவர்ஸ்ல இன்னொரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள். அஸ்வின் இருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. எஸ் நல்ல டேக்கன் இங்க ரஞ்சித் பிகின் தி சம்ல எடுத்திருக்காரு. முதல் பந்து ஒரு சிங்கிள், ரெண்டாவது பந்து விக்கெட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஐயப்பன். நீ பேட்ஸ்மேனா இங்க சதீஷ் ஒன் டவுன் பேட்ஸ்மேன். டிஃபென்ஸ் மைண்ட் செட். தேர்ட் மன்ல அகைன் ஃபீல்டர் பாஸ் ஆவே இருக்காரு. ரெண்டு ஓடலங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டாரு. ட்ரைவாட பார்த்தாரு. டைமிங்கே இல்லாத பந்து ஐயப் கையில இருந்து டாட் பால். ஃபிஃப்த் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை. இதுவும் ஃபீல்டர் கையில போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ரெண்டு வரலங்க. அகைன் ஒரு டாட் பால். நாலாவது டாட் பால் பதிவு பண்றாங்க இந்த ஓவர்ல. இங்க லாஸ்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். எக்ஸலென்ட் ஓவர் இங்க ஐயப்பன். முதல் ஓவரை ஒற்றே ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்க செகண்ட் ஓவர் போட எங்க பரத் வந்திருக்காரு. முதல் பந்தே அடிச்சாருங்க. கவர்ஸ்ல தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. சூப்பர் ஆறு இங்க படையப்பா பேட்ல இருந்து. பணபால் ஒரு வெடிப்பு இருக்கு. செகண்ட் ஓவர் இந்த முறையும் அதே திசை தாண்டி போகுதா? யாஸ் போயிடுச்சுங்க. இங்க ஆறு கவர்ஸ்ல அலட்சியமா ரெண்டாவது ஆற பதிவு பண்றாரு இங்க படையப்பா. நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சாரு எக்ஸா கவர்ல. இதுவும் பவுண்டரிங்க. ரெண்டு ஆற தொடர்ந்து ஒரு போரையும் கொண்டு வந்திருக்காரு இங்க பால். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். மிட் விக்கெட்ல ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். ஃபுல்லா மறுகி வந்து ஒரு இன்சைட் அவுட் கரெக்டி போய்க்கிருக்காரு ஃபீல்டர். ஸ்டாப் பண்றாங்களா? பவுண்டரிக்கு வாய்ப்பு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்க பவுண்டரியா இல்லைங்க. கடைசி நேரத்தில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க ஓடி எடுத்திருக்காங்க 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அங்கே அடிச்சு விக்கெட்டை மாத்துறாங்களா? அதுக்கப்புறமும் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விக்கெட்டுக்கு பெரிய சான்ஸ் இருந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட அகைன் நீங்க படையப்பா. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்துருக்காரு. கேட்ச பிடிக்கல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. தாண்டி போயிடுச்சு. கண்டிப்பா இது பவுண்டரியா இருக்கும் பிகின் தி சம்ல. இந்த முறை சுற்றிக்கிட்டு பின்னாடி ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ரிவர்ஸ் ஒன் மறு ஆட பார்த்துருக்காரு. கண்டிப்பாக இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. வாட் அ எஃபோர்ட் இங்க ஃபீல்டர்ட்ட இருந்து சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ரஞ்சித். உண்மையிலே அசத்தி. நாலாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா. சிங்கிள். சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓடி போயிடுச்சு. பின்னாடி ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. லக்கி பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு கேப்ல. 2 ரெஸ்ட் பண்றாங்களா? சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்கன்னு பார்த்தா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தாண்டி போயிடுச்சுங்க ஃபீல்டரை ஏமாத்தி. அகைன் ஒரு பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியா எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க ஜிஜோ. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா அடிச்சிருக்காருங்க. அவங்க டீம்மேட்ஸ் இருந்த பக்கமா போயிடுச்சுங்க. 6 இங்க சூப்பர் 6 பதிவு பண்ணிருக்காரு படையப்பா. இங்க 4 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க ஜிஜோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி வந்து ரவி ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாரு ஓவர் இங்க ரவி. செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை ஃபாஸ்டா எடுத்திருக்காரு. ஃபீல்டரும் நல்லா ஸ்டாப். சிங்கிள் வைட். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காருங்க ரவி. இங்க முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ரஹாம் வந்திருக்காரு. நீ பேட்ஸ்மேன் தெளிவா தரையில் ஆனுங்கிற மைண்ட் செட் கரெக்டா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கு வந்து கவர் ஷாட்டுங்க. இங்க கண்டிப்பா இது தாண்டி போயிடும். ரொம்ப தூரம் போயிருக்கு கவர்ஸ்ல. இதே மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணாரு. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிருக்காரு.
இந்த மாதிரி ஸ்டம்பிளே போட்டிருக்காருங்க இங்க விக்கெட். யூ மிஸ் ஐ கெட் எடுத்திருக்காரு இங்க ரவி விக்கெட். 5 ஓவருக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க ஜிகோ. 5 ஓவருக்கு 60. மேட்சுக்கு 6வது ஓவர் பட டெனியல் வந்திருக்காரு இங்க யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா புடிச்சாருங்க. நல்ல டேக். முதல் பந்தே விக்கெட் இங்க. நீ பேட்ஸ்மேனா இங்க காசி ஐயர் வந்திருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் சுற்றி இருக்காங்க. உடம்புல தான் பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் அதிகபட்சம். இப்போ சைக்கிள் சாண்டில் ஒரு ரீக்ளோஸ் சிஸ்டம். நைஸ் ஒன் லோ ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் விக்கெட். அடுத்த விக்கெட் ஒன் மோர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு டேனியல். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் சரியா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு சிங்கிள். நேர்கனே லாங் ஆன்ல ஃபாஸ்டா போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட் ஆயிருந்திருக்கும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட்டான ட்ரை டாட் பால்ங்க. 6 ஓவருக்கு 67. 6வது ஓவரை 7 ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு. பிரசிடன்ஸோட லாஸ்ட் ஓவர் பட இங்க ரவி வந்திருக்காரு. சுற்றிருக்கான ட்ரை கீப்பர் கையில போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ரவி செகண்ட் ஒன் சூப்பரான 6 பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கர் சூப்பரா பிடிச்சாரு. டாட் பால். ஃபோர்த் ஒன் அப்படியே கிட்டே கொடுக்காத பந்து பாஸ்டா போயிருக்கு ஃபீல்டருக்கு. பேட்ஸ்மேனும் பாஸ்டா இருந்தாங்க. நல்ல த்ரோங்க சிங்கிளா. எஸ் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிளா விக்கெட்டானு பார்த்தா இங்கே அடிச்சிருக்காங்க. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. லாஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்கன்னு பார்த்தா போக முடியலங்க. பவுண்டரி டு எண்ட் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். முடிவுல 79 அடிச்சிருக்காங்க. 80 டார்கெட் ஃபார் மிராக்கல் 11. செகண்ட் இன்னிங்ஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓனி பேஸ் பண்ணா செகண்ட்ல இருக்குது முகேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சாண்டில். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்திலேயே குயிக்கரா ஓட்டாங்க. பைஸ்ல ஒரு சிங்கிள். ஓனி பேஸ் பண்ணா ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்தே அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல எதிர்காத்துல பந்து வேகமா போயிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டரும் போயிட்டாங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து 2 ரன். இந்த முறை சைடு போயிருக்க டிஸ்டன்ஸ் இருக்கா தாண்டி போறதா கேட்ச் பார்த்தா போஸ்டாருங்க இங்க விக்கெட். முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சாண்டில். ஹார்லி முதல் பந்தே அடிச்சாருங்க. தெளிவாடி இருக்காரு. சுத்தி திரும்பி அலட்சியமான ஒரு பவுண்டரி. ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம் இங்க ஹார்லி. சூப்பர் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தாரு. ஆனா தாண்டி தான் போயிருக்கு போயிட்டு. டிஃபென்ஸ் மைண்ட் செட் குயிக்கரா சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க மிராக்கல் 11. செகண்ட் ஓவர் பட யூர்வின் கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிடலாம் பார்த்தா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்பள திருப்பிட்டாருங்க. இது கண்டிப்பா பவுண்டரி ஆயிருக்கும். இந்த ஓவருக்கான முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் தெரிஞ்சு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாங்க. ஆனால் கேட்ச பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டர் விரட்டி வந்து எடுத்தாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்ல எதிர்காத்து அதை எதிர்த்து போகுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா காத்து இல்லைன்னா கண்டிப்பா போயிருக்கும். ஹால்லைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்க பரத் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. எஸ் கீப்பர் நல்லா டேக்கன். 1 மோர் விக்கெட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் நினைக்கிறேன். குயிக்கரா ஓடிட்டாங்க. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க மிராக்கல் 11. மூணாரோட ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க. குயிக்கரா ஒரு சிங்கிள். சுற்றி இருக்கான ட்ரை வைட் சூச்சுக்கே லாஸ்டாருங்க. இங்க ரொம்ப தூரம் போய் விழுக்கும்னு சொல்லலாம். இங்க தேர்ட் ஒன் டாட் பால். சுவிட்சுக்கு திருமண பக்கமா சென்ஸா போட்டிருக்கான்னு சொல்லலாம். கரெக்டா ஆட்டாருங்க. அந்த பால் அடிக்க முடியாது தெரிஞ்சு உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. வயசுல ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் அங்க அடிச்சு பார்த்திருக்காரு. ரன் இல்ல டாட் பால்.
ஃபுல் டாஸ் ஃபீல்டர் அகைன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால் 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. சிம்பு வந்திருக்காரு மேட்சுக்கான 4வது உட்பட. வெட்டு தட்டு ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும். பொறுமையாக எடுத்து அடிக்கிறதுக்குள்ள வேகமாக ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சூச்சிகிட்டு தெளிவாக பேட்டில் பண்ணுறதுக்கு தாண்டிடுதா? ஒன் பவுன்ஸ் பவுண்டரின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுச்சுகி. இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபீல்டருங்க. பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுச்சுகி. உடம்புல பட்டிருக்கு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு தாங்க வந்துச்சு. டாட் பால். ஒரு டாட் பால். இங்க இதோட ஓவர் முடிவு பண்ணிருக்காங்க. 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 46. ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு ஒரு சிங்கிள். சொல்லும் போது அங்க மிஸ்ஃபீல்ட் நடந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடிடுவாங்க. 2 ரன். சுச்சுக்கு பாஸ்டா ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? பவுண்டரி போயிடுறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. திரும்பி 1 மோர் பவுண்டரி பதிவு பண்றாருங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு சுத்திக்கிட்டுக்கு மட்டும் 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. டேரக்ட் அடிக்கல. அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். நல்ல பேக்கப். சப்போர்ட் பண்ணி போனாரு. கேட்சுக்கு வாய்ப்பா? எஸ், நல்ல டேக் ஆன். 14 பாலுக்கு 39. இவரும் சுத்திக்கிட்டுங்க. பந்து சூரியனை நோக்கி போகுது. போய்கிட்டே இருக்குங்க. 6 இங்க உள்ள வந்த முதல் பந்திலே கார்த்தி ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. அவரோட லாஸ்ட் ஒன். இந்த முறை மறிச்சு அடிச்சாரு. இந்த பக்கமும் 6 அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. இங்க 6 பேக் டு பேக். இந்த ஓவர்ல 2 பாலையும் 6 மாத்திட்டாரு. 2 பாலுக்கு 27. கடைப்பா வந்திருக்காரு பவுலிங்ல. முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உல்டா ஸ்பால். நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா? ஆள் வரைக்கும் வந்தாங்க. விரட்டி நல்ல எஃபோர்ட். ஆனால் கேட்ச பிடிக்க முடியல. இது வரைக்கும் 2. 3வது ரன் ட்ரெஸ் பண்றாங்களா பார்த்தா 2ஓட ஸ்டாப் ஆயிட்டாங்க. 11 பாலுக்கு 25. தேர்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் பேட்ல தெளிவா போட்டுச்சு. ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்து பவுண்டரியா செக் பண்ணி கொடுப்பாங்க பேருங்க. 2 ரன் ஓட்டி எடுத்துட்டாங்க. இங்க 9 பாலுக்கு 23. அகைன் அதே ஃபீல்டரை தேடி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். 8 பாலுக்கு 22 அடிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். இவனுக்கு 7 பாலுக்கு 22. முக்கியமான பால், மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பால் பெரிய ஷாட்டுக்கு போகாமல் கொடுத்தாங்க அப்படின்னாலே சேஃபாக இருக்கும். தெரிச்சு போயிருக்கு. அதேபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் ஓவர். 6 ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 21. கடைசி 6 பாலுக்கு 21. சிவா வந்திருக்காரு. உல்டா பால் தெரிச்சு போயிருக்கு. சிங்கிளோட சாப்பாடுறாங்கன்னு பார்த்தா எஸ், ஒரு சிங்கிள். இவனுக்கு 5 பாலுக்கு 20 அடிக்கணும். செகண்ட் ஒன் வைடு. போன பால் ஒரு வைடு. 5க்கு 19. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிச்சிருந்தாங்களா கீப்பர்? பால் வரைக்கும் என்னாங்க, ஆனால் கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். 4க்கு 18 வைடு. 4 பாலுக்கு 17. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், நேருக்கு நேர் தாண்டி போகுதா? எஸ், போயிடுச்சுங்க. இங்க 6. அம்பேர் நோ பாலும் கொடுத்துருக்காங்க. இங்க பாலும் 6 போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. தேர்ட் அம்பேர் ரிவ்யூவும் போயிருக்காங்க. இங்கே 4க்கு 10. ஃப்ரீ ஹிட் பால். ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். 3 பாலுக்கு 9. முக்கியமான பால். கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் என்ன பண்ணிட்டாருங்க. முக்கியமான நேரத்தில் எக்ஸ்ட்ரா ரன் விடுறாங்களா? பவுண்டரியான்னு பார்த்தா செட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அம்பேர் லைனில் என்ன அப்படிங்கிறத 3 ரன் இது வரைக்கும் ஓட்டாங்க. பாஸாக இருந்திருக்காங்க ரன்னிங்கில். 2 பாலுக்கு 6. ஒரு 6 அடிக்கணும். ஆல்ரெடி
சிக்ஸை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா. ஃபீல்டர் விட்டாருங்க கேட்சை முக்கியமான நேரத்தில். இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் மேட்ச் மாதிரி இருக்கீங்க. கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும், முக்கியமான பால். கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு இல்லாமல் இருந்தாலே மேட்ச் இங்கே ஆல்மோஸ்ட் கைக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் பால் இங்கே ஜிஜோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே இரண்டாவது அணியா ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே ஜிஜோ.